لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيحسب أن لن يقدر عليه أحد وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم الراحمون يرحمهم الرحمن صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பாக நம்முடைய பகுதியிலே நடைபெறுகிற பெண்கள் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா நம் எல்லோருடைய துஆவோடு இங்கே சிறப்பாக நிறைவு பகுதியை அடைந்திருக்கிறது. எனக்கு முன்னர் இங்கே அழகாக இந்த சமூகத்தினுடைய பெண்கள் எப்படி முன்மாதிரியான பெண்களை கொண்டு தங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்கிற ஒரு சீரிய சிந்தனையோடு அழகான கருத்துக்களை ரொம்ப தெளிவாக எடுத்துரைத்த எங்களது அன்பு பிள்ளை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அபூபக்கர் ஆலிம் உஸ்மானி ஹதரத் பெருந்தகை, மரியாதைக்குரிய நம்முடைய யூனுஸ் அகாடமியினுடைய ஆய்வாளர் முகமது சிராஜுத்தீன் காசிபி ஹதரத் அவர்கள் இங்கே மிகச்சிறப்பாக மாணவியர்களால் வெளியிடப்பட்ட புத்தகத்தை பன்னூற்றுக்கணக்கான மஸ்ஜிதுகளை தங்கள் திருக்கரத்தால் திறந்து வைத்து அருள் பெற்ற எங்கள் அன்பெல்லாம் நிறைந்திருக்கிற மரியாதைக்குரிய ஹாஜி முகமது ரபி ஹாஜி அவர்கள், மரியாதைக்குரிய நோட்டீஸில் இருக்கிற எல்லாருடைய பெயரும் சொல்வது எனக்கும் பரக்கத். நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய நவாஸ் அண்ணன் உட்பட மதரசாவின் நிர்வாகிகள், எங்கள் அன்பில் எப்போதும் இருக்கிற கனியாஜியார் உட்பட இங்கே அமைந்திருக்கிற அருமையான அன்பு சகோதரர்கள் எல்லோருக்கும் துஆ செய்து, பட்டம் பெற்ற ஆலிமாக்கள், அவருடைய குடும்பத்தார்கள், இன்னும் வருகை புரிந்த தாய்மார்கள் எல்லோருக்கும்
ரப்புல் ஆலமீனின் பேரருள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே உங்கள் கவனத்தில் சில செய்திகளை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹுவினுடைய எல்லையில்லாத அவன் பேரருள் நம்முடைய பிள்ளைகள் இங்கே ஆலிமாக்களாக, முபல்லிகாக்களாக, முஅல்லமாக்களாக சனது பெறுகிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். காலத்தின் கட்டாயம். அல்லாஹுவின் பார்வையில் எப்போதுமே பெண்களுக்கு முதலிடம் உண்டு. அவன் எல்லோரின் மீதும் அன்புள்ளவன். அவன் அன்பு இல்லை என்றால் என் வாழ்க்கையை தொடரவே முடியாது. அவன் அன்பில்லை என்றால் நான் இயங்கவே முடியாது. என்னுடைய இயக்கம் அனைத்தும் அவன் அன்பின் வெளிப்பாடு. அல்லாஹ் அந்த அன்பை தொடர்ந்து கொண்டே இருப்பானாக. அதற்கு நன்றியோடு நாம் நடக்க தௌஃபீக் செய்வானாக. பெண்கள் மீது எல்லையில்லா அன்பு ரப்புக்கு சொந்தம். எப்போதுமே பெண்மக்களை அவன் பாராட்டுகிற பழக்கமும் உண்டு. சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாய் பெண்மகளை பெற்றெடுத்தால் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி சோபனம் சொல்கிறான், நீ உலகத்திற்கு வந்து விட்டாய், கவலை வேண்டாம், நானே உனக்கு பொறுப்பு என்று சொல்கிறான். பெண்மகள் பிறக்கிற போது நான் பொறுப்பு என்று சொன்னான். மாத்திரமல்ல, அல் கையும் அலைஹா முஆனுன் இலா யௌமில் கியாமா. ஒரு பெண் எந்தெந்த வடிவம் பெறுகிறாலும், தாயாக, சகோதரியாக, மனைவியாக, பிள்ளையாக, அவள் பெறுகிற அனைத்து வடிவங்களிலும் அந்த பெண்ணுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, சர்க்கார் சொல்றான், ஒரு பெண் பல வடிவம் பெறுவாள். தாயாக வருகிறாள், சகோதரியாகிறாள், மகளாகிறாள், மனைவியாகிறாள். என் மனைவியாக இருக்கும்போது அந்த பெண்ணின் மீது நான் கருணை காட்டுகிறேன், அன்பு காட்டுகிறேன், உதவி செய்கிறேன். என் தாய், அவர்கள் மீது அன்பும் கருணையும் அவர்களுக்கு பேர் உதவி. என் சகோதரி, அவர்கள் மீது அன்பும் கருணையும் அவர்களோடு நான் அழகிய நட்பு. என் மகளாக அவள் வடிவமாகிற போது அவர்கள் மீது எல்லையில்லா பாசம் காட்டி நான் அருள் புரிகிறேன் என்றால், சர்க்காரை ஆலம் சொன்ன சோபனம் அல் கையிமு அலைஹா முஆனுன் இலா யௌமில் கியாமா. ஒரு பெண்ணை பொறுப்படுத்து அழகாக அவளை கண்காணித்து வளர்த்து உதவி செய்கிறவர் கியாமத்து வரையிலும் அல்லாஹுவால் உதவி செய்யப்படுவார். உங்க மனைவி மீது நீங்கள் அன்பு காட்டினால் கியாமத் வரைக்கும் அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு. உங்கள் பெண்மகளை நீங்கள் பக்குவப்படுத்தினால் அல்லாஹ்வின் உதவி. சோபனம் சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறந்துட்டாலே ஒரு கவலை வந்துடுது. இந்த காலத்தில் எப்படி சமாளிக்கிறது என்று சர்க்காரை ஆலம் 2 செய்தி சொல்றாங்க. குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ் சொல்லிட்டான், நீ பெண்மகளாக பிறந்திருக்கிறாய், உலகத்திற்கு போய்விடு, நானே உன் பொறுப்பு என்கிறான். அல்லாஹ்வே பொறுப்பு. அவன் பொறுப்பின் கீழ் எத்தனை பெரிய மகிழ்ச்சி. இன்னும் ஒரு செய்தியை திருக்குரான் சொல்கிறது, பெண்மகள் பிறந்தால் சில பேருக்கு முகம் கருத்து போயிடும் அல்லாஹ் சொல்றான். அரபுலகத்தில் உள்ள பழக்கம். ஆனா அதை எப்படி சொல்லணும் அல்லாஹ்? அவன் சொன்னா, உனக்கு முகம் கருக்கலாம், ஒரு பெண்மகள் பிறப்பது என்பது ஒய்தா புஷ்ஷிராஹதுஹும் பில் உன்சா, பெண்மகள் பிறக்கும் என்ற சோபனம் கிடைத்தால், அவள் பிறக்கும் போது உனக்கு முகம் கருக்குது, அவள் பிறப்பதே நாட்டுக்கும் வீட்டுக்கும் சோபனம் என்றான் அல்லாஹ். உங்க வீட்டுக்கு சுப செய்தி வேணுமா? பொம்பளை பிள்ளைங்க இருக்கணும்னாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதனால் ஆம்பளை பிள்ளைங்க ஒன்றும் வருத்தப்பட்டுறாதீங்க. ரசூலுடைய வார்த்தை. ஒரு காலகட்டம் பெண்மக்கள் மீது மக்களின் பார்வை வித்தியாசப்படுகிறது. வேணுமா வேண்டாமா என்கிற கட்டத்திற்கு வருகிறார்கள். பெண்மகளா, கருவிலேயே முடித்து விடுவோமா என்ற மனநிலை உருவாகிறது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்னான், அவள் பிறப்பது, இந்த மண்ணில் வருவது அவள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் சுப செய்தி என்று சொன்னான் அல்லாஹ். ஒய்தா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, திருக்குர்ஆன் சொல்லுகிறது, லல்ல வஜ்ஹுஹு, அவன் முட்டாள், அவன் அறிவாளி அல்ல. அவன் பெண் குழந்தை பிறந்த உடனே முகமெல்லாம் கருத்து கவலைப்படுகிறான், புரியாமல் கவலைப்படுகிறானே, அவள் பிறப்பதே சோபனமாயிற்றே என்றான் அல்லாஹ். ஒரு பெண்மகளை சோபனம் என்று சொல்லும் குர்ஆனின் வசனம் நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னொரு செய்தியையும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் வீட்டில் பெண்மகள் பிறந்து விட்டாளா, கவலையே வேண்டாம், அல் பிந்து பரக்கத்துன், உங்கள் வீட்டின் பரக்கத்து வந்து விட்டது என்றார்கள்.
வீட்டுக்கு பரக்கத்து வேணுமா, பொம்பளை பிள்ளைங்க என்றார்கள் நபிகள் நாயகம். எத்தனை பெரிய பாராட்டுக்குரிய செய்தி, மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இன்னொரு பக்கம் நம்பிக்கை சார்ந்த செய்தி. ஏன் அவர்களை கொண்டு அல்லாஹ் மக்களை மனநிலையை சரி செய்கிறான் என்பதை தாண்டி அவன் பேரருள் பெண்மக்கள் மீது இருக்கிறது என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் உணர்த்துகிறது. இங்கே நான் சொன்னேன், ரப்புனுடைய பேரருளில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப கவனம் வேண்டும். இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. நிறைய பேர் நீங்கள் எல்லாருமே பெண்களை பற்றிட்டே பேசிட்டு போயிட்டீங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிடக்கூடாது. இந்த வாழ்க்கை ஒரு தனிப்பெரும் ரசிக்க வேண்டிய வாழ்க்கை. உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்கிறோம்? கொடுத்து வச்சவங்க நீண்ட ஆயுஸ் வாழ்கிறீங்களா? நீங்கள் தான் பாக்கியசாலிகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் அலுப்பு தட்டுனா நான் வாழ்க்கையை இன்னும் ரசிக்கலைன்னு அர்த்தம். என்ன வாழ்க்கைன்னு சொல்கிறேன்னா இன்னும் புரியலைன்னு அர்த்தம். இனி வாழ்ந்து என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையே விளங்கலைன்னு அர்த்தம். வாழ்க்கையை ரசிக்கணும், வாழ்க்கையை ருசிக்க வேண்டும். மிகுந்த ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளையும் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நேற்றைய நாள் அல்ல இன்றைய நாள் என்றார்கள் நபிகள் நாயகம். நேற்றைய நாள் அல்ல இன்றைய நாள். ஒவ்வொரு நாளும் பிறக்கும் போது அந்த நாள் சொல்லுமா, அன யௌமுன் ஜதீத், நான் நேற்றைய நாள் அல்ல, நான் ஒரு புதிய நாள் என்று சொல்கிறேன். நம்ம நேற்று அப்படிதானே, இன்னைக்கு அப்படிதானே அப்படி நினைக்கிறது இல்லை. இன்று ஒரு புதிய நாள், ஒரு புதிய உலகம், புதிய வாழ்க்கை, புதிய சிந்தனை, புதிய உணர்வுகள். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு புதுமையையும் நான் பாராட்ட வேண்டுமா இல்லையா? பிறக்கும் ஒவ்வொரு நாளும் புதுமை, புதுமைக்கேற்ப நான் மகிழ வேண்டும். அந்த நாளை என் வாழ்க்கையின் பறக்கத்தாக ஆக்க வேண்டும். வாழ்க்கையில் உடைந்து போவதற்காக அல்லாஹ் வாழ்க்கையை கொடுக்கல. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய பாக்கியம் ஒன்று இருக்கும்னா அது காசோ பணமோ அல்ல, நீண்ட ஆயுள் என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஹயாத்தை பறக்கத்தாக்கி வைப்பானாக. நீண்ட ஆயுள் உனக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய பாக்கியம் என்பது முதல் பாக்கியம் காசு அல்ல, பணம் அல்ல, பதவி அல்ல, நீண்ட ஆயுள். அப்ப அந்த ஆயுள் என்பது கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கா. ரசிக்க வேண்டிய நாட்கள். ஒவ்வொரு நாளும் புதிய நாள் என்று சொல்வதிலே ஒவ்வொரு நாளும் நான் ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி போக வேண்டும். இன்னும் நான் ஒவ்வொரு நாளும் என்னை அழகுபடுத்துகிற இடத்தை நோக்கி வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று நமது சாலிஹீங்கள் எழுதுவார்கள். இங்கே ரொம்ப முக்கியமானது, மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அழகிய தன்மைகளை ஒவ்வொரு நாளும் உருவாக்க வேண்டும். அமானிதம் என்பது மிக முக்கியமான தன்மை என்கிறார்கள். இந்த மண்ணில் வாழ்ந்து மறைகிற வரையிலும் நம்பகத்தன்மை உன் இரத்தத்தோடு கலக்க வேண்டும் என்கிறார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாரா இருந்தாலும் சொல்லணும், அவரை மாதிரிலாம் ஒரு நேர்மையான ஆள் இல்லை, அவரை மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷன் இல்லை. அதுதான் பெரிய வாழ்க்கை. சொன்னால் நிறைவேற்றுங்கள் என்றார்கள் பெருமானார். சொன்னால் நிறைவேற்றுங்கள் என்றார்கள் பெருமானார். நம்பினால் அதற்கு நம்பிக்கைக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள் என்றார்கள். நம்பிய பின்னால் நீ சரியாக நடக்கவில்லையா, முனாஃபிக் எங்கோ இல்லை, நீனே நயவஞ்சகன் என்றார்கள். நம்பிக்கைக்கு பின்னால நீ துரோகம் செய்கிறாயா, முனாஃபிக்கும் நயவஞ்சகனும் எங்கோ இருக்கிறான் என்றால் நினைத்தீர்கள். நீயே நயவஞ்சகன், நீயே முனாஃபிக் என்கிறார்கள் முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக நாம் திகழ வேண்டும். அது மனிதனின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கிடும். நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கத்தை கொடுக்கணும். நான் இங்கே பட்டம் பெற்ற ஆலிமாக்களுக்கும் எங்கள் அன்பு சகோதரிகள் எல்லோருக்குமாக சொல்கிறேன், என் அன்பு சகோதரிகள் எல்லோருக்குமாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் வளருகிற காலத்திலிருந்து, உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற காலத்திலிருந்து அவர்களை நம்பிக்கை தன்மையை கொண்டு உருவாக்குங்கள். எந்த இடத்திலும் அவர்கள் சோடை போகிவிடக்கூடாது. அற்ப உலகத்திற்காக, காசுக்காக, அற்ப ஆசைகளுக்காக தனது காலமெல்லாம் பாதுகாக்க கடமைப்பட்ட நம்பகத்தன்மையை பிள்ளைங்க இழந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை இருக்க வேண்டும். அப்போ அவங்க வாழ்க்கை ஃபியூச்சர் நல்லாயிடும், பிற்காலம் நல்லாயிடும். ரொம்ப அருமையான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கிறான். யாருக்கு? சின்ன வயசிலிருந்து அந்த தன்மைகளை பாதுகாத்து வந்தவர்களுக்கு.
ஏனென்றால் கொடுத்த இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சில காரியங்களை விரும்புகிறான். இப்படி தான் பிள்ளை இருக்கணும், இப்படி தான் பிள்ளைங்க வளர்க்கப்படணும், இந்த தன்மைகள் தான் உருவாகணும். அதையெல்லாம் விட்டு ஒரு மாசம் இன்னைக்கு எப்படின்னா உலகத்தில் எல்லாரும் எப்படி எல்லாம் வாழ விரும்புகிறாங்களோ அப்படி நாம் வாழ ஆசைப்படுறோம். ஆனால் நமக்குண்டு ஒரு வாழ்க்கையினுடைய வழி இருக்கிறது, போக்கு இருக்கிறது, நமக்குண்டு ஒரு பாதை இருக்கிறது, நமக்குண்டு ஒரு வழிகாட்டி இருக்கிறார்கள். நமக்கென்று கொடுக்கப்பட்ட வான்மறை மிகச்சிறப்பான பாதை. இன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஉ, இதுதான் என் பாதை, அதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன வழி இருக்கிறது. சர்க்கார் வர்றாங்க, நபி பெருமானாரோடு அபூபக்கர் சித்திக்கும் வர்றாங்க. கொஞ்சம் கடுமையான தாகம், அந்த பக்கமாக கொஞ்சம் ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குது, ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. உடனே சித்திக் அக்பர் அப்படியே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கமாக கூட்டு வர்றாங்க. நிறைய ஆடு மேயுது, அங்கே போய் கொஞ்சம் பால் குடிச்சிக்கிடுவோன்னு கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்தால் அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கக்கூடியவர்கிட்ட கொஞ்சம் பால் ஆடு இருந்தால் கொஞ்சம் பாலை கறந்து கொடுப்பான்னு கேட்டாங்க. அந்த பால் ஆடு இருந்தால் சும்மா இல்லை, காசு தான் கொடுக்க போகிறாங்க, பால் ஆட்டில் கொஞ்சம் நல்ல பாலை கறந்து கொடுன்னு கேட்டாங்க. அந்த சிறுவர் சொன்னார், பால் ஆடு இருக்குது, பாலும் இருக்குது, ஆட்டுக்கு நான் உரிமையாளன் இல்லைன்னார். நான் ஆட்டுக்கு உரிமையாளன் இல்லை, எஜமான் எங்கோ இருக்கிறார், ஆடுகளை மேய்க்கிற வேலை எனக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால் யாருக்கும் பாலை கொடுத்து காசை வாங்குறது கூட நான் ரைட்ஸ் அவர்கிட்ட வாங்கிக்கிடலையேன்னு சொன்னார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா, பால் கறக்காத ஆடு இருந்தால் கூட பார்த்துக்கிடுவோன்னாங்க. ரசூல் சொல்கிறாங்க, பால் கறக்காத ஆடு, ஏன்னா ஆடில் பால் இருக்குதுன்னு அதை நம்ம அவர் நன்மை இல்லாமலாம் கறக்கக்கூடாது. அதே சமயம் பாலே வராது, குழந்தையே பெறாத ஆடு இருக்குது, அந்த ஆடு இருந்தால் ஓகேன்றார் அவர், அது எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஆட்டை கொண்டு கொடுத்தாங்க. ரசூல் கையை தட்டினாங்க, கழுகுனாங்க, கை வச்சாங்க, மடு வெளியாயிட்டு, மடு வெளியாச்சு, கறந்தாங்க, பால் வந்துச்சு. அந்த சிறுவர் அப்படி மேய்ச்சி நிற்கிறார், பிரமிச்சு போய் நிற்கிறார். என்ன இது? அட, பால் வர்றதுக்குன்னு ஒரு பருவம் இருக்குதா இல்லையா? எப்போ ஆட்டில் பால் வரும்? பிராணிகளுக்கு கூட அந்த காலம் உண்டுமா இல்லையா? அவர் அந்த ஆடு மேய்ச்சி பழக்கப்பட்டவர், அவர் ஆச்சரியப்படுகிறார், பிரமித்து போனார். அப்படி பிஸ்மி சொல்லி ரசூல் கறக்கிறாங்க, பெரிய அளவில் பால். அவருக்குன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த ஆட்டில் பால் கறந்து கொடுத்தான்னா அந்த ஆள் பால் கறக்காதுன்னு எஜமானுக்கும் தெரியும். அவங்க கறக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் குடித்தாங்க. குடிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, அந்த மடுவோடு இருந்துச்சுன்னா அப்போ அவர் பார்த்துட்டு அதையும் ஒரு கணக்கில் எடுத்துடக்கூடாது. பெருமானார் பாலை கறந்து குடிச்சிட்டு லேசாக பிஸ்மி சொல்லி அப்படி கை வச்சாங்க, மடு உள்ளே போயிட்டு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பெருமானாரும் அபூபக்கரும் போயிட்டாங்க. போன பின்னால் அந்த சூழல் சொல்கிறார், என் மனசில் எவ்வளவு நம்பிக்கையாக அவர் எவ்வளோ அந்த எஜமான்கிட்ட எவ்வளோ நம்பிக்கையாக நடக்கிறார். எஜமான் காசை வாங்கிட்டு பாலை கறந்து கொடுத்துட்டோம்னா எஜமானுக்கு தெரியவா போகுது? அந்த சின்ன வயசுலேயே நம்பிக்கையை பாதுகாக்கிறார். நான் ஆட்டுக்கு உரிமையாளன் அல்ல, நான் மேய்க்கிறவன் தான், அதை காசுக்கு நான் வாங்கவும் முடியாது, பாலை கறக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை ரசூலுக்கு ரொம்ப திருப்தி அளிச்சிச்சு. பெருமானார் அவருக்கு போகும்போது துவா செய்துட்டு போனாங்க. அவர் பெருமானாருடைய செயலை பார்த்து பிரமித்து போனார். அவர் சொல்கிறார், என் மனசில் அந்த காட்சி தான் நிற்கிது, எங்கே போனாலும் அந்த கண்ணுக்கு முன்னால் அந்த காட்சி பட்டுக்கிட்டே இருக்குது. மனசில் ஆழமான எண்ணம், அவங்களை எப்படியாவது சந்திக்க வேண்டும். அதுக்கு பின்னால் சந்திக்கிறார், தொடர்பு கொள்கிறார், பெருமானாருடைய நட்புக்கு வருகிறார், சொஹபத்தை பெறுகிறார், தோழமை பெறுகிறார். சாதாரண தோழமை அல்ல, பெருமானார் எங்கே போனாலும் பெருமானாரின் பயணத்திலே கூட இருக்கிற சாஹிபுன் நாளே, பெருமானார் காலணியை கலட்டினா அதை தூக்கி புஜத்தில் சுமந்துட்டு போகிற, அன்னலார் போகிற இடத்துலலாம் தலையணையை தூக்கிட்டு போவாங்க. பெருமானார் தலையணையோடு படுப்பது சுன்னத்துங்கிறாங்க. தலையணை யாராச்சும் கொடுத்தா வேண்டான்னு சொல்லாதீங்கன்னாங்க. தலையணை யாராச்சும் கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது. 3 பொருள் இருக்குது இல்லையா? அத்தர் கொடுத்தா வேண்டான்னு சொல்லாதீங்க, பாலை கொடுத்தா வேண்டான்னு சொல்லாதீங்க, அந்த 3 பரக்கத்தான பொருளுங்கிறாங்க. அதனால் நான் ஒரு தடவை எங்கள் பள்ளியில் தராவி தொலைக்கிறதுக்கான அத்தர் தேய்ச்சிட்டு பக்கத்தில் உள்ளவர் கொடுத்தேன். அவர் உடனே வாங்கிட்டார், அத்தரை மறுக்கக்கூடாதுன்னு. கடைசியில் பாட்டில் கைக்கே வரலை, அது சஃப்பு பூரா போயிட்டு இருக்குது, அசர்த்து கொடுத்துட்டாங்கன்னு. நேரம் ஆச்சு, நான் தக்பீர் கட்டினேன், இன்ன வரைக்கும் பாட்டில் வந்த பாடா இல்லை. சங்கை மிக்கவர்களே, சுன்னத்து சிலது இருக்குது, மறுக்கப்படக்கூடாது என்று உத்தம நபி சொன்னதாலே அவர் சொல்வார், அன்னலார் போது நான் தலையணை தூக்கிட்டு போவேன். ரசூல் தலையணை வச்சு படுப்பாங்க. ஏன்னா ராத்திரி தூக்கம் பெரிய நியாமத், இரவு தூக்கம் பெரிய நியாமத். எங்கள் பிள்ளைகளுக்கு பட்டம் வழங்கி விட்டு நாங்கள் சொல்லும் இந்த செய்தி சமூக இதயத்தில் பதிய வேண்டும். மதரசாக்கள் என்பது வெறும் வார்த்தைகளை உச்சரித்து கொடுக்கிற இடம் அல்ல, இங்கே அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறோம்.
ரசூலின் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தருகிறோம். எப்படி தன்மைகளை இந்த உள்ளத்திலே சுமந்து வெளியாக வேண்டும் என்று சொல்கிறோம். மிகப்பெரிய அமானித தன்மைகளை அன்னலாரின் மதரசா கற்றுக் கொடுத்தது. அவர் சின்ன வயசுலேயே அந்த தன்மை இருந்ததாலே நபி அவர்களினுடைய 2 காலனி அவர் தான் சுமக்கிற வாழ்க்கைக்கு வருகிறார். இன்னொரு பக்கம் பெருமானாருடைய தலையணை எங்கே போனாலும் கொண்டு போவார். அதையெல்லாம் தாண்டி அன்னலார் சொன்னார்கள், இவர் குர்ஆன் ஓதினால் வானில் பறக்கும் பறவையும் நின்று கேட்கும் என்றார்கள். யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தான் அந்த சின்ன குழந்தை. அன்னலார் ஆட்டில் பாலை கறந்து கேட்கும் போது இது எனக்குள்ள ஆடு இல்லைன்னு சொன்னார் பாருங்க. அந்த தன்மை, எஜமானனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம எதையும் செய்யக்கூடாதுங்கிற அந்த பசுமையான உணர்வு பள்ளி பருவத்தில் உருவானதை அன்னலார் அவருக்கு துஆ செய்கிறாங்க. அவர் மிகப்பெரிய சஹாபியாக, திருக்குரானை ஓதுகின்ற மாபெரிய காரியாக, இன்னும் சொன்னா சர்க்கார் ஒரு தடவை அவங்கள கூப்பிட்டு, இப்னு மஸ்ஊத் ஃபக்ர அலையில் குரான், நீங்க குரான் ஓதுங்க நான் கேட்கணும்னாங்க. அவங்க சொன்னாங்களாம், அக்ரவு அலை, நான் ஓதுவதா, தாங்க கேட்பதா, தாங்கள் மீது தான் குர்ஆனை அருளப்படுகிறது. அன்னலார் சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை, நீங்க ஓதி நான் கேட்க பிரியப்படுகிறேன் என்றார்கள். அப்படி பிறரை ஓத வைத்து கேட்கிற பிரியம் எனக்கு உண்டு என்கிறார்கள். அந்த இடத்தில் போய் இருக்கும் நசீப் அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு கிடைக்கிறது. நம்முடைய பள்ளி பருவத்திலிருந்து வளருகிற காலத்திலிருந்து மிக உயர்ந்த தன்மைகளை இதயத்தில் நாம் பளிச்சிட வைத்தால் நமது ஒளிமயமான எதிர்காலத்தை நாம் நோக்கி பயணிக்க முடிகிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இத்தனை பெரிய மதிக்கத்தக்க மாமனிதராக லட்சோப லட்ச மக்களால் பாராட்டும் இடத்திற்கு வருகிறார் என்றால் அவருடைய துவக்கத்தில் இருந்த அந்த மிக உயர்ந்த தன்மை அவருடைய உள்ளத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றம் செய்திருக்கிறது. அதுதான் நமது வாழ்க்கை. இன்னைக்கெல்லாம் நம்பகத்தன்மை குறைஞ்சி போச்சு. யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியறதில்லை. யார்கிட்டையும் எந்த பொருளையும் நம்பி கொடுக்க முடியறதில்லை. கொடுத்துட்டு போய் திரும்ப கேட்டால் அந்த பொருள் கொடுக்கவங்க திரும்பி தர்றதில்லை. எப்போ கொடுத்தேன்னு கேட்குற அளவுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது. யார்கிட்ட கொடுத்தேன்னு கேட்குற அளவுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது. ஒரு பொருளை ஒருத்தட்ட கொடுத்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து வாங்குறேன்னு சொன்னால் பாத்ரூம் போயிட்டு வந்தால் ஒன்றும் ஆள் இருக்கிறது இல்லை, இருந்தால் அந்த பொருள் அவர்கிட்ட இருக்கிறது இல்லை. கேட்டால் எங்களை எப்போ கொடுத்து அதுக்கு என்ன சாட்சி என்கிற அளவிற்கான நிலை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தின் இறுதி நாளின் அடையாளத்தை நான் சொல்கிறேன், லா யாமுனுல் ஜலீசு ஜலீசா, நண்பன் நண்பனை நம்ப முடியாத காலம் வரும் என்றார். ஒரு நண்பனை கூட நம்ப முடியாது, நம்ம பக்கத்தில் இருக்கிறவரை நம்ப முடியாது. ஜலீசும் ஜலீசா, நான் உட்கார்ந்து இருக்கிறவரை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது. அவர் யார் எவருங்கிறதெல்லாம் இல்லை, அவர் குணம் இல்லை, அவருடைய செயல்பாடெல்லாம் தாண்டி அவரை நம்பி ஒரு வேளை ஒரு பேக்கை கூட வச்சுட்டு போக முடியாது. அது உலகத்தின் இறுதி நாளின் அடையாளம். நம்பகத்தன்மை என் வாழ்க்கையின் எதிர்காலம், மிகச்சிறந்த எதிர்காலம். அற்ப உலகத்திற்கோ ஆசைக்கோ அடிமைப்பட்டு இன்னைக்கு அப்படிப்பட்ட தன்மைகளை இழந்திருக்கிறோம். அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள், ஒரு புதிய திருப்பம் வர வேண்டும். என் எண்ணங்கள் பளிச்சிட வேண்டும். உயர்ந்த தன்மைகளால் நான் அலங்காரமாக வேண்டும். அற்புதமான வாழ்க்கையை நோக்கி என் பயணம் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை மாசுபடுத்துகிற காரியங்கள் இன்னைக்கு நிரம்பி போனது. இன்னைக்கு எல்லாம் ரொம்ப நம்பிக்கையான ஆட்களை எல்லாம் தேடி பிடிக்க வேண்டியது இருக்குது. மிக உயர்ந்த மனிதர்களை பார்க்க முடியவில்லை. குணத்தால் பல பேர் எங்கோ செதறி போய் கிடக்கிறார்கள். வீட்டில் கூட நல்ல குணம் பல பேருக்கு பிறப்பதில்லை. வாழ்க்கையில் எல்லா வகையான டென்ஷனையும் கொட்டும் இடமாக தன் வீட்டை ஆக்கி கொண்டார்கள். அதனால் வீடு கூட அமைதி இல்லாமல் போயிருக்கிறது. வீட்டில் இவர் இருந்தால் மனைவிக்கும் பிள்ளைக்கும் அமைதி இல்லை, ஏன்னா அத்தா வீட்டில் இருந்தால் ஒரே பிரச்சனை தான் என்று சொல்கிற அளவிற்கு என் வாழ்க்கையின் நிலைகளை மாற்றி இருக்கிறேன். ரொம்ப சிந்திக்க சொல்வேன். இந்த வாழ்க்கை மிக வசந்தமானது. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக தந்து நம்முடைய சிறந்த தன்மைகளை வெளிப்படுத்த அவன் ஆசைப்படுகிறான். அவன் பேரருளாலே இந்த வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டே. பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலகும், நாயகமே உங்கள் தோழர்கள் யாரு தெரியுமா? அரபு மக்கள். அரபு மக்கள் யாரு தெரியுமா? யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு பழகியவங்க இல்லை, யாருக்கும் கட்டுப்படுறவங்க எல்லாம் இல்லை, அவங்கள ஆட்சி செய்யக்கூட தயார் இல்லைன்னு பாராசீகத்தில் வரலாறு எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட மக்கள், அந்த மக்களை உங்களுக்கு முன்னாலே மண்டியிட வைத்தது என்னான்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மக்கள் முருட்டு சுபாவமுள்ள அரக்க குணமுடையவர்களை உங்களுக்கு முன்னால் மண்டியிட வைத்தது என்ன தெரியுமா? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வின் பேரருள் உங்களோடு இருந்ததால் அவங்க மண்டியிட்டார்கள்ங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் சஹாபாக்களை கிடைச்சாங்கன்னு எழுதுறான். சஹாபாக்களை கிடைச்சாங்க, அன்சாரிகள் கிடைத்தார்கள், முஹாஜிர்கள் கிடைத்தார்கள்.
அல்லாவின் ரஹ்மத்தால் அந்த மக்கள் டென்ஷன் ஊட்டுற மக்கள், எப்பவும் பிரச்சனையே பண்ணுவாங்க. அந்த மக்களை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் சாஃப்டாக இருந்தால் தான் அவங்க கட்டுப்படுவாங்க. அவங்க கோபத்துக்கு சொந்தமானவங்க, உணர்ச்சிக்கு சொந்தமானவங்க, ஈகோ பார்க்கிறவங்க, பெருமை உள்ளவங்க, பொறாமை குணம் உள்ளவங்க, இந்த குணமெல்லாம் நிறைந்தவங்க உங்கள் முன்னால் மண்டி இடுறாங்க. அவர் மண்டி இட்டதற்கும் கட்டுப்பட்டதற்கும் காரணம் அதுக்கு எதிராக நீங்கள் இல்லாமல் இருக்கணும். அது என் ரஹ்மத்தால், என் அருளால், லிந்தா தாங்க சாஃப்டா நடந்தீர்கள்ங்கிறான் அல்லாஹ். அண்ணலார் சாஃப்டா நடக்கிறாங்க. மென்மையால் தோழர்கள், உங்கள் சாஃப்ட் தன்மையால் அந்த தோழர்கள், உங்களுடைய சாஃப்ட் தன்மை என் ரஹ்மத்தால் கிடைச்சிச்சுங்கிறான் அல்லாஹ். என் ரஹ்மத்தாலே. அல்லாஹ்வின் ரஹ்மத்து எங்கே பொங்கி நிற்கிறது? ஒவ்வொரு மனிதனோடும். அவன் ரஹ்மத்து இல்லைன்னா நான் வாழவே முடியாது. அபூதாவூது ஒரு செய்தி பதிவு செய்கிறார். ஹதீஸில் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பழக்கம், அவ்வப்போது சமூகத்தை ரொம்ப பெரிய சிந்தனையை கொண்டு உயர்ந்த செய்திகளை, வரலாறுகளையும் சொல்லுவாங்க. கடந்த காலத்துக்கு நம்மளை கூட்டு போவாங்க. கூட்டு போய் அங்கே நடந்த நிகழ்வை சொல்லி அல்லாஹ்வுடைய அருளை உணர்த்துவாங்க. அப்படி ஒரு நிகழ்வு. உங்களுக்கு முந்தைய காலத்தில் 2 பேர் வாழ்ந்தார்கள். சர்க்கார் ஆரம்பிக்கிறாங்க. சாபாக்கள் அப்படியே அடிமையாகிடுவாங்க. அப்படியே தங்களுடைய கவனத்தை அங்கங்கே கூட பார்க்க மாட்டாங்க. நான் பொதுவாக சொல்கிறது, பயானுடைய சபைங்கிறது உங்கள் முகம் அங்கங்கே திரும்பினா அது அழகிய சபை அல்ல. ஆனால் அல்லாஹ் இந்த சபையை பாதுகாத்தான். எல்லாருடைய முகம் இங்கே இருக்குது. எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அங்கங்கே திரும்பினா முடிச்சுக்கிறது. அதான் நம்முடைய முடிவுக்கான நேரம். அதனால் நீங்கள் இப்போமே திரும்பிட்டா கதை முடிஞ்சிருமோ நினச்சிட வேண்டாம். ஒரு டயத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் முடிப்போம். நேரமும் நமக்கு தெரியும். நான் அதிகாலை 4 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கேன். நாளைக்கு நான் ஹஜ்ஜி பயணம். இந்த சூழலில் இந்த நிகழ்ச்சியை அல்லாஹு தாலா நீண்ட நாளைக்கு முன்பே ஏற்றுக்கொண்டேன். எனவே உங்களுடைய மேலான வாழ்க்கையின் உயர்நிலைகளை நாம் அடையணுங்கிறது தான் இலக்கு. சும்மா சராசரியாக தினமும் வாழ்ந்துகிட்டே போகிறார். நேற்று மாதிரி இன்றைக்கி வாழ்கிறது, இன்றைக்கி மாதிரி நாளைக்கு வாழ்கிறது. நேற்று 2 ரக்காத் தொழுது, இன்றைக்கி 2 ரக்காத். நேற்று 10 ரூபா சதக்கா, அன்றைக்கி 10 ரூபா சதக்கா. நேற்று கொஞ்சம் டென்ஷனாக, இன்றைக்கி டென்ஷனாக. அதான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நான் புதிய நாள் என்று சொல்கிறது என்ற உத்தம நபியின் வார்த்தை எவ்வளவு அழகானது. ஒவ்வொரு நாளும் நீ புதிய மனிதனாக மாற வேண்டும். உன் தன்மைகளில் புதிய தன்மைகள் பிறக்க வேண்டும். இன்னைக்கு நான் என்ன செய்தேன்? இன்றைக்கு என் வாழ்க்கையின் வளர்ச்சி எது? நேத்தை விட நன் வாழ்க்கையில் என்ன மாற்றம்? கடந்த காலத்தில் 2 மனிதர்கள் என்று ரசூல் துவக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கினா சஹாபாக்கள் அப்படியே கவனத்தை கொண்டு போய் மொத்தமாக கொடுத்துருவாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப பெரிய வணக்கசாலின்னாங்க. ஒரு நிமிஷம் அல்லாஹ்வை மறக்கிறது இல்லை. டெய்லி தியானம், முராகபா, முஷாஹதா, ஒரு பெரிய நிலை. அல்லாஹ்வை மறக்காத வாழ்க்கைங்கிறது அல்லாஹ்வுடைய வெகுமதி. எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. நான் ஒரு செய்தி எங்கேயும் சொல்கிறது, அவனை மறக்கிற வாழ்க்கை ஒரு அநீதியான வாழ்க்கை. அது அநீதி. எப்படி மறக்கிறது? அவன் மறக்கிறதே இல்லையே. நான் தூங்கும்போது என்னை மறக்கிறது இல்லை. லா தாஹுது நீ சினத்து ஒலானோம், நீ தூங்குவாய், நான் தூங்குவதில்லை. ஏன் தெரியுமா? நீ தூங்கும் போதும் உன்னுடன் நான் இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். என் உறக்கத்திலும் என்னை பாதுகாக்கும் இடத்தில் என் ரப்பு இருப்பான் என்றால் அவனை மறக்கிறது நியாயம் நினைக்கிறீர்களோ? அவனை மறப்பது அது அழகான வாழ்க்கையா? 24 ஹவரும் மறக்கப்படாத இடம் அல்லாஹ்வோடு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதுதான் நாங்கள் பையத்தான முரீதுகளுக்கு கொடுக்குற பாடம். அல்லாஹ்வை ஒரு வினாடி மறக்கிறது இல்லை. நான் பெருமையாலாம் சொல்கிறது இல்லை. அல்லாஹ்வை மறக்கிற ஒரு நேரம் எனக்கு இருந்தால் அல்லாஹ்ட்ட கேட்கறது, அந்த நேரத்துக்கு முன்பு உன் நினைவில் இருக்கிற நேரத்தில் என் ரூஹை உன்னோடு சேர்த்து வச்சிக்கா. அவனை மறக்கிற நேரத்தில் ரூஹு பிரிஞ்சிடக்கூடாது. அவனை மறக்கிற நேரம் உலகத்தை விட்டும் பிரியும் நேரமாயிடக்கூடாது. அப்போ எல்லா நேரமும் அவன் நினைவு இருக்கணும். நல்ல நினைவு இருக்கணும்னா வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, உழைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, என் மனைவியோடு வாழக்கூடாது, எல்லாம் இருக்கணும். ஆனால் இதயமெல்லாம் அவன் சிந்தனை இருக்கணும். இங்கேயும் அவன் தான் அருள் புரிந்தான். அதனால தான் சொன்னாங்க ரசூல், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் குல்லு ஷையின் யகூல் அல்லான்னு சொல்லுது. எல்லா பொருளும் அல்லான்னு சொல்லுது. இந்த பீரோ கூட அல்லான்னு சொல்லுது, மைக்கு அல்லான்னு சொல்லுது, அல்லான்னு சொல்லுது, அல்லது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லுது. இந்த மைக்கு எடுத்து கொடுக்குற செய்தி உணர்த்துது, அல்லாஹ் இருக்கிறான்.
இந்த வேலையை செய்துட்டு இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சாட்சி சொல்கிறது. ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறது. ரசூல் அந்த மரத்திலிருந்து ஒருத்தர் கிளையை பிரித்தார். ஏன்பா பிரிக்கிறேன்னாங்க. வேண்டாம் சொன்னாங்க. ஏன்? அது மரத்தில் இருக்கும்போது ஈரமாக இருக்கிற போது அல்லாஹ்வை திக்ரு செய்கிறது. அதை பிரித்து நீ கீழே போட்டுட்டா காஞ்சி போனால் திக்ரு செய்கிறது இல்லை. திக்ரு செய்கிற ஒரு பொருளை ஏன் இழுத்து போடுகிறாய் என்கிறார்கள். அப்படியானால் பொருள்களும் இலைகளும் கூட அவனை மறப்பதில்லை. மறக்காமல் இருக்கிற அளவிற்கு உபகாரத்தை பெறுகிற நாம் மறக்கலாமா? என்ன செய்யவில்லை? அல்லாஹ் கேட்பான், அயஹ்சபு அல்ல யக்திர அலைஹா. அவன் வாழ்க்கையோடு, அவன் உறவுகளோடு, அவன் சிந்தனைகளோடு, அவன் செயல்களோடு யாருக்குமே அவனிடத்துல சக்தி பெறல, யாரும் சக்தி பெற மாட்டாங்க நினைச்சானா? உன்னை எப்படியெல்லாம் ஆக்கணும், எப்படியெல்லாம் உருவாக்கணும், எப்படியெல்லாம் கொண்டு போகணுங்கிறதுக்கு யாருக்கு என்ன சக்தி இருக்குதுன்னு நினைச்சானா? எல்லா சக்தியும் எனக்கு இருக்கிறது உன்னோடு என்கிறான். எல்லா சக்தியும் உண்டு. படுக்க போட்டு தூக்கி நிப்பாட்டிடுவேன், நிப்பாட்டினோன்னு படுக்க வச்சிருவேன். எனக்கு இல்லையா சக்தி? நல்ல ஓட்டம் போட்டார், மறுநாள் காலையில் எழுந்திருக்க முடியாமல் படுத்து இருக்கிறார், எழுந்திருக்க முடியாமல் ஐசுவாரில் இருக்கிறார், அடுத்த நாள் சுகமாகி நடமாடி கொண்டு இருக்கிறார். எனக்கு அந்த சக்தி உண்டு என்று திருக்குரானிலே அல்லாஹ் அழகுபட சொன்னான். அவனை மறப்பது வாழ்க்கையா? அது அழகானதா? அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மனிதர்கள் கடந்த காலம். அதில் எப்போதும் ஒருவர் அல்லாஹ்வின் நினைவு, அவன் திக்ர், அவன் தியானம், முராகபா முஷாஹதான்னு சொல்லுவோம், பெரும் நிலை. அவனை விட்டு வேற எந்த எண்ணமும் வராமல் அவங்க கூடயே வணக்கத்தில் வழிபாட்டில் நம்மெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அல்லாஹ் வணங்குறதுக்காக வச்சுக்கிட்டோம். அது கரெக்டு தான், 5 வேளை தொழுதுக்குங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. குறிப்பிட்ட நேரம் வணங்கணும். 24 மணி நேரம் அவன் திக்ர் இருக்கான். குறிப்பிட்ட நேரம் வணங்குறது, 24 மணி நேரம் அவன் திக்ர் இருக்கான், அவன் நினைவு இருக்கான். அப்போ அவன் நினைவு இல்லாத நேரம் ஒரு டேஞ்சரான நேரம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதன் கீழே விழுறான், அடிபடுறான், ஏதாவது பிரச்சனையில் சிக்கிறான்னா அவன் அல்லாஹ்வை மறந்த நேரத்தில் தான் அது நடக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போய் டக்குன்னு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம், இங்கெல்லாம் கீழே விழுந்த கால் ஒடிஞ்சிச்சு, அப்போ நம்ம விளங்கிக்கிறணும் அந்த நேரம் ரப்ப மறந்த நேரம், அல்லது ஏதோ ஒரு பாவத்தை நீ செய்த நேரம். அல்லாஹ் அப்போதும் உன் மீது அன்பு காட்டினான். நாங்கள் என்ன நாயகமே கீழே விழுத்த போட்டு காலை ஒடிஞ்சு எலும்பு ஒடிஞ்சு கிடக்கிறேன், அப்போதும் உன் மீது ரஹமத்து செய்தான். என்ன ரஹமத்? அன்னைக்கு காலையில் நீ செய்த அந்த பெரிய பாவத்திற்கு நரகத்தை தான் கொடுக்கணும், அதுக்கு பகரமாக அங்கே ஒரு காயத்தை கொடுத்து உன்னை மன்னிச்சுட்டான். கீழே விழுத்தினான் அல்லாஹ், காயம் பட்டுச்சு, அந்த காயம் உன்னை மன்னிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்தான். இன்னொரு பக்கம் உன்னை இன்னும் சரி செய்ய வேண்டும் என்று கொடுத்தான். அவனை பற்றி கொஞ்சம் நீங்கள் சிந்தித்தால் வாழ்க்கையில் எங்கும் சருக மாட்டோம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் நேரத்திலும் முடிக்க வேண்டும். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரில் ஒருத்தர் ரொம்ப இறை சிந்தனை, ரொம்ப வணக்கம், எப்போதுமே அவன் நினைவு. இன்னொருத்தர் அதுக்கு நேர் மாத்தம், எல்லா பாவத்திலே உருண்டு பிறண்டு கொண்டு இருக்கிறார். 2 பேரும் நண்பர்கள், அதெல்லாம் பாவம், எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணுறார். அங்கே போகிறார், விபச்சாரம், அது இது மது, இப்படியே வாழ்க்கையை அளிக்கிறார். 2 பேரும் சமகாலத்தில் வாழ்கிறாங்க, நண்பர்களாக வாழ்கிறாங்க. அதான் பெருமானார் சொல்லுவாங்க, நல்ல நண்பர்களையும் அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கணும். அல்மன் அராத் அல்லாஹு பிஹி ஹைரன் யர்சுகு ஹலீலன் சாலியா. அல்லாஹ் அவன் வாழ்க்கையில் நலவு நாடி விட்டான், உன்னை உயர்வாக்க நினைக்கிறான், உனக்கு ஹைரையே நசீபாக்க நினைத்தால் அதற்கு அவன் கொடுக்குற வெகுமதி என்ன தெரியுமா? நல்லவர்களின் தொடர்பை கொடுப்பான். நாங்கள் ஸல்லல்லாஹு உன்னை எல்லாம் உயர்த்தணும்னு நினைக்கிறான், உன்னை மேம்படுத்தணும்னு நினைக்கிறான், உன் வாழ்க்கை இன்னும் சரியாக்கணும்னு நினைக்கிறான், உனக்கு எல்லாமே ஹைரே நடக்கணும்னு நினைக்கிறான். யர்சுகுஹு ஹலீலன் சாலிஹா, ஒரு நல்ல நண்பரின் தொடர்பை, ஒரு ஷேഖின் தொடர்பை, ஒரு சாலிஹின் தொடர்பை அல்லாஹ் நசீபாக்கிறான். நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் என்று சொன்னால் உன் வாழ்க்கை எப்போதும் ஹைராக இருக்கும். அல்லாஹ் நமக்கு அப்படி நல்லவர்களுடைய தொடர்பை நசீபாக்குவானாக. இதுவெல்லாம் ரசூல் கொடுக்கிற அழகான பாடம். என்ன சருக வைக்கிறத அல்லாஹ் விரும்பலன்னு மட்டும் இல்லை, நான் சருகக்கூடாதுன்னு ஆசைப்படுற இடத்துல அல்லாவே இருக்கிறான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கணும்னு என் மனைவி நினைக்கிறாங்க, என் பிள்ளை நினைக்கிது, என் நண்பர்களும் நினைப்பாங்க, என் பெற்றோர்கள் நினைப்பாங்க. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் இடத்துல அல்லாஹ் இருக்கிறான் என்றார். எனக்கு என்ன, என் ரப்புக்கு என்ன, நான் மட்டுமா அடிமை? உலகத்தில் எத்தனை கோடி அடியார்களுக்கு அவன் சொந்தம். அவ்வளவு பேர்கள் மீதும் அல்லாஹுடைய பார்வை எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்மளை அழிக்கிறது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல, வேதனைப்படுத்துறது நோக்கம் அல்ல, உங்களுக்கு வறுமையை கொடுக்கிறது, வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுக்கிறது நோக்கம் அல்ல. அதெல்லாம் உங்களில் நடந்த சில குறைகளை விட்டு உங்களை மீட்டி எடுப்பதற்கு, அவன் நினைவில் மீண்டும் நீங்கள் ஆகுவதற்கு
மௌத்துக்கு முன்னால சரியாகணுங்கிறதுக்கு அப்பப்போ வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், பொருளாதாரத்தில் சில சில வீழ்ச்சியை கொடுத்து மீண்டும் உங்களை தூக்கி விடுறான்னா அதுவும் அவன் உங்கள் மீது வைத்த அன்பின் அடையாளம் என்றார். எப்படி அவனை குறை கொண்டு பார்ப்பது? பாவத்திலேயே ஒருவர் மூழ்கி கிடக்கிறார். அப்போ அந்த ஸ்ரீதேவி இருக்கார் பார்த்தீங்களா, 24 hour திக்கரில் இருக்கிறார் அல்லாஹ்வுடைய நினைவில். அவர் கூப்பிட்டு சொன்னார், அக்ஸிர், பாவத்தை குறைச்சிக்கப்பா, என் கூட இருக்கிற நீ எல்லா தவறும் செய்தா நிப்பாட்டுனார், குறைச்சிக்க நிறுத்து அப்படின்னார். அவர் கண்டுக்கிடலை. ரெண்டாவது அடுத்தடுத்து பாவம் செய்கிறார், அடுத்தடுத்து தப்பு பண்ணுறார். இவர் 2 நண்பர்கள் பாருங்கள், ரெண்டாவது கூப்பிட்டு சொன்னார், குறைச்சிக்கா, வாழ்க்கை பூராம் இதிலேயே கழிச்சு என்ன பண்ண போற. மூணாவது சொன்னார், எப்பா எவ்வளவு சொல்லியாச்சு நீ திருந்த மாட்டியான்னார். அவர் சொன்னார், அபோயிஸ்தா அலிய ரகீபா, என்னை கண்காணிக்கிற பொறுப்பு அல்லாஹ் உனக்கு கொடுத்து உன்னை உலகத்துக்கு நபியாட்ட அனுப்புனா. அவர் கேட்டார், என்ன கண்காணிக்கிற பொறுப்பு உனக்கு இருக்குதா? நான் அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு நீ எதுக்கு சொல்ற? என்னை கண்காணிக்கும் இடம் உனக்கு இல்லை, என்னுடைய பொறுப்பு உன் கையில் அல்லாஹ் கொடுக்கல. ஏதோ 2 பேர் நண்பர்களாக இருந்தோம், நீ ஏதோ நல்லது செய்கிறங்கிற, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்பா, நீ அடிக்கடி எங்கிட்ட வந்து தொந்தரவு கொடுக்காதுன்னா. அவர் கோபமாயிட்டார். யார்? இந்த வணக்கசாலி. இவ்வளவு சொல்லி இந்த மனுஷன் திருந்தல்லையே. லா யக்பிர் அல்லாஹு லக அபதா வலா யதுகுலன்னகல் ஜன்னா, ஒருபோதும் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், உனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான்னார். அந்த டென்ஷன்ல, ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, நீ ஒரு நபியெல்லாம் இல்லை, நம்ம 2 பேரும் ஏதோ நண்பர்களாக இருந்தோம், நீ ஒரே பாவம் செய்யாத ஒரே டென்ஷன் கொடுக்குறியே, நீ ஒன்று என்னுடைய கண்காணிப்பாளர் அல்ல, பொறுப்பாளர் அல்ல அப்படின்னு சொன்ன போது அல்லாஹ் உன்னை ஒரு காலத்தையும் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னால் நிறுத்தல. உனக்கு சொர்க்கத்தில் நிச்சயமாக போக முடியாது. அல்லாஹ் மலக்கு அனுப்பி வச்சானா, 2 பேர் ரூகை வாங்கன்னா, 2 பேர் ரூகை வாங்க, 2 பேர் மௌத்தாக்கப்படுகிறார். சமகாலத்திலே அல்லாஹ் ரூக வாங்க சொன்னா, மௌத்தாக்கினா. மௌத்தான பின்னால சொன்னா, காலமெல்லாம் வணங்கிய வணக்கசாலி, இபாதத்துடையவர், ஒரு நிமிஷம் அல்லாஹ் மறக்கல, இவரை நரகத்திற்கு அனுப்புங்கள் என்றான் அல்லாஹ். மலக்கை கேட்டாராம், ரப்பே, ஒரு நிமிஷம் ஒன்று மறக்காத மனுஷனாச்சு, அவனை தூக்கி நரகத்தில் போடுங்க, இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. அசரத்து நல்லதா போச்சு, பாவம் செய்தாதான் பாக்கியம் போல தெரியுதுன்னு நினைச்சிடக்கூடாது. இது சாதாரண செய்தி அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், என் அன்பை, என் கருணையை அவன் இல்லை என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். யார் அவன்? 1000 பாவம் செய்தாலும் நான் மன்னிப்பவன் என்பது என் சிஃபத். என் சிஃபத்தை அவன் இல்லாமல் ஆக்கினான், அவன் நரகத்துக்கு போகட்டும் என்றான் அல்லாஹ். அவன் அடியான், அவன் சொல்றான், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், என்ன நான் அவனுக்கு எனக்கு உள்ள பிரச்சனை, நீ ஒன்றும் தலையிடாதுங்கிறான். இவன் சொல்றான், உன்னை மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ். அந்த வார்த்தை ஹதீஸ்ல வந்து லைன் யஃபிர் அல்லாஹ், நிச்சயமாக சத்தியமாக உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறான். என்ன மன்னிக்க மாட்டான்னு சொல்றது இவன் யாரு? என் அடியான் பாவம் செய்தவர்களுக்கு நான் மன்னிக்காமல் யாரு மன்னிப்பது? அப்போ பாருங்க, அவன் அன்பின் எல்லை எங்கே? பாப்பா கூட அத்தா கூட குறிப்பிட்ட 2 தடவைக்கு மேலே 3 தடவை பாவம் செய்தா நீலாம் ஒரு மகனே இல்லைன்னு சொல்லிடுவார். அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, வரம்பு மீறி எல்லை தாண்டி தவறு செய்த என் அடியானே என்றானா. அது என்னங்க, அவ்வளவு பாவம் செய்தாலும் நீ என் அடியான் தான் அல்லாஹ் சொன்னான். ஒரு அத்தா கூட சொல்வார், இவ்வளவு பாவம் செய்துட்டியப்பா, நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கலையே, நீ எனக்கு மகனே இல்லைன்னு சொல்வார். அல்லாஹ் சொன்னான், அப்போதும் நீ என் அடியான் தான். அவன் அன்புக்கு எல்லை இல்லை, அவன் கருணைக்கு எல்லை இல்லை, அவன் அன்பிலும் கருணையிலும் தான் நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த அந்த கருணையின் வெளிப்பாடு தான் அல்லாஹ் நமக்கு பெண் மக்களை கொடுத்தான், அந்த பிள்ளைங்களை ஓத வைக்கிற வாய்ப்பை கொடுத்தான். இன்னைக்கு சனது பெற்று கண்குளிர்ச்சியான இடத்தில் நிற்கிறாங்க. சனது பெற்ற ஆலிமாக்களுக்கு சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் நினைவில் வாழுங்கள், அவன் சிந்தனையில் வாழுங்கள், அவன் நினைவை உலகத்தில் உருவாக்குபவர்கள் உங்கள் மடியில் வளரட்டும். 1000 வழிமார்களும் சூஃபிகளும் ஷேகுமார்களும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது ஷேகாக பிறக்கவில்லை, பிறக்கும்போது வழியாக பிறக்கவில்லை, பிறக்கும்போது பாக்கியமுள்ளவங்களாக பிறக்கவில்லை. அவர்களின் தாயின் மடியில் வளர்ந்த வளர்ப்புக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களை வழியாக தேர்ந்தெடுத்தான். நிறைய சாலிஹீன்கள் தாயின் அரவணைப்பில் உருவானார்கள். அப்படி ஒரு அழகான அரவணைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். சீரிய பண்புகளில் பிள்ளைகள் வளர வேண்டும்.
உயர்ந்த தன்மைகள் பிரதிபலிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய நாள் என்ற உணர்வோடு நாளைக்கு நான் எப்படி என் வாழ்க்கையில் புதிய தன்மைகளை உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்கும் இடத்தை இந்த நேரத்தில் விட்டு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் அவன் பொருந்தி கொண்டவர்களில் நம்மை ஆக்கி வைப்பானாக, சோதனைகளை கடந்து வாழச் செய்வானாக. காலங்கள் பல நாட்களில் நம்ம நிறைய தவறு செய்திருப்போம், நமக்கென்று நம்ம உள்ள 1000 குற்றங்களை தூண்டி இருக்கோம். நம்மளை மீறி அது சொல்லும், உன்ன மாதிரி சிறப்பான ஆள்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுக்கு பிரியம். நான் ஒன்றுமில்லை, நான் தகுதியற்றவன் சொல்லுனா அல்லாஹ் பிரியப்படுறான். அப்போ நம்முடைய நப்சு கூட சில நேரத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு நம்மளை தூரமாக்க முயற்சித்து இருக்கோம். அத்தனையும் மன்னித்தவன் அன்புக்குள்ளேயே நம்மை உட்கார வைப்பானாக. அவன் கருணையில் நான் எப்போதும் நீடிக்க நமக்கும் நமது குடும்பத்திற்கும் தௌஃபீக் செய்வானாக. மௌத்து வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து, அதன் செலவு சிரமங்களிலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது மனைவி மக்கள் பேரன் பேத்திகளையும் நமது மனைவி மக்களினுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஹயாத்து வரையிலும் நின்று வணங்க தௌஃபீக் செய்வானாக. கருணை உள்ள ரப்பு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் கல்வியிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்ம பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் அன்பு தழும்பி வாழ்கிற நசீபை வழங்குவானாக. நபியின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது வியாபாரம் தொழில் ரிசுக்கை ஹலாலாக்கி பரக்கத் செய்வானாக. கஷ்டம் இல்லாமல், நஷ்டம் இல்லாமல், அழிவில்லாமல், அவமானம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை தொடரச் செய்வானாக. கண்மூடி திறக்கும் நேரமும் அவனை மறக்காமல் வாழச் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் செய்த குற்றங்களால் குறைகளால் தீய சக்திகள் நம்மை ஆண்டு விடாமல் பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்கள், இங்கே மஸ்ஜிதுகளை கட்டிய பாக்கியம் நிறைந்த என் அன்பு சகோதரர் ரஃபீக் ஹாஜி அவர்கள் உட்பட இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உலமாக்களின் உயிரோட்டமான துஆ, நம்முடைய முரீதுகள் நிறைய இங்கே இருக்கிறாங்க, கனியாஜியார் உட்பட அத்தனை பேர்களின் பரக்கத்தான துஆ. இன்னும் ஒரு பக்கம் ரொம்ப நான் மன அளவில் பிரியப்படுவது, இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு முன்பு நம்முடைய அருமை சகோதரர் நவாஸ் அண்ணன் அவர்கள் தொடர்பு கொண்டு, அப்பவும் நான் சொன்ன ஹஜ்ஜி நேரமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் ஹதரத் நீங்கள் இங்கே கலக்கணும், நிறைவாக இதில் உங்களுடைய நிகழ்வு இருக்கணும் என்று கேட்டபோது அல்ஹம்துலில்லாஹ் துவா செய்வோம், அல்லாஹ் கபூல் செய்யட்டும்னு சொன்னோம். எப்போ டிக்கெட் போட, எப்போ ரிட்டர்ன்லாம் கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், உங்கள் ஊருக்கு வந்துட்டு அப்படியே நேராக ஏற்பாடுக்கு தான் போகணும்னு. அல்லாவின் ஏற்பாடு அப்படியே இங்கே அமைத்து கொடுத்தான். எனவே உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், எங்களுடைய சஃபர் சலாமத்தாக இருக்க துவா செய்யணும். அங்கே போகிற அத்தனை ஹாஜிகளுக்கும் விமானங்கள் அதனுடைய தடங்கள் இல்லாமல், தடைகள் இல்லாமல், போர்கள் நிறுத்தப்பட்டு சந்தோஷமாக ஹஜ்ஜி உம்ரா நடந்துக்கிட்டே இருக்கணும். கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று ஹஜ்ஜி நிறுத்தப்படும். கியாமத்து வரைக்கும் ஹஜ்ஜி நிற்கக்கூடாது. ஹஜ்ஜி நடக்குதா, உலகம் இன்னும் பாதுகாக்கப்படும். கியாமத் வரையிலும் ஹாஜிகள் மக்காவிலும் மாநபியின் ரவுதாவிலும் வலம் வந்து கொண்டே இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாங்கள் சலாமத்தா போய் சலாமத்தாக திரும்ப வேண்டும். கபூலியத்தை பெற்று அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டு திரும்பணும். உங்கள் எல்லாருக்கும் துவா செய்கிறது. நான் பொதுவாக எப்போதும் சொல்கிறது, காபாவை பார்த்தவுடன் ஒரு துவா கேட்குறது. முதல் பார்வையில் கேட்குற துவா ஒப்புக்கொள்ளப்படும். நான் கேட்குற துவா, யா அல்லாஹ், எங்கள் பின்னால் நின்று யாரெல்லாம் தொழுதார்களோ, எங்கள் துவாவுக்கு யார் ஆமீன் சொன்னாங்களோ, எங்கள் பயானை யாரெல்லாம் கேட்டு பயனடைகிறார்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்களோ, யார் எங்களிடத்துல துவாவை கொண்டு வசியத்தை செய்தார்களோ, எங்கள்கிட்ட ஓதுன மாணவர்கள், ஹிதுமத்து செய்தவங்க, இன்னைக்கு எங்கள்கிட்ட பையத்தானாங்கள் அத்தனை பேரும் இங்கே வருவதற்கு தௌஃபீக் செய்வாயா. இது ஒரு பொது துவா.
இன்றைக்கி பல்லாயிரம் பேர் யூடியூப்பில் அதில் இதில் பயான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பயானை கேட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றுறாங்க. அவங்களும் இங்கே வரணும். அவங்களுக்கு பிரச்சனை என்ன, அதை பற்றி முக்கியம் இல்லை. அவங்க இங்கே வந்துட்டாங்க, எல்லாத்தையும் நீ கொடுத்துருவேன். அவங்களுக்கு வரவை என்ற ஒரு துவாவை காபா பார்த்த மாத்திரத்தில் கேட்குற துவா. இப்போ நீங்கள் எல்லாரும் உட்காந்து கேட்டிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நம்ம போனவுடன் துவா செய்கிறோம். எங்களுக்காக உங்கள் துவாவை ஆதரவு வைக்கிறோம். வாஹுது அவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த மதரசா கியாமத் வரைக்கும் நடக்க செய்வானாக. பட்டம் பெற்ற ஆலிமாக்களை, அல்லமாக்களை, முவல்லிகாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வதோடு மார்க்க சேவையில் ஈடுபடுத்துவானாக. பொருத்தமான ஜோடிகளோடு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நசீபாக்குவானாக. மீண்டும் மீண்டும் இங்கே நிறைய பேர் பட்டம் பெறுகிற வாய்ப்பையும் அல்லாஹ் வழங்குவதோடு எங்கள் யூனுஸ் அகாடமியினுடைய இந்த சேவை கியாமத் வரைக்கும் தொடரச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.